Hello friends, MATLAB image processing tutorial இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது rotate a image. அதாவது ஒரு இமேஜ் எப்படி ரொட்டேட் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். MATLAB எடிட்டர் ஓபன் பண்ணிக்கங்க. CLC clear ஒரு இமேஜ் ரீட் பண்ணியாச்சு. அந்த இமேஜ் ரீட் பண்ண இமேஜை வந்து x1 வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்னா அதை ரொட்டேட் பண்றதுக்கான கோடிங் எழுத போறோம் ஃபங்க்ஷன். அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன im rotate. ஓகே, இதில் மொத்தம் 3 பாராமீட்டர் இருக்கும், அதாவது ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஹெல்ப்பில் போய் im அடித்தா வந்துடும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சிண்டெக்ஸ் மொத்தம் 3 இருக்கும். ஃபஸ்ட்டு im rotate ஏங்கிறது இன்புட் இமேஜ். நீங்கள் எந்த இமேஜை வந்து ரொட்டேட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கணும். அடுத்த ஆங்கிள், அதாவது எந்த டிகிரியில் வந்து அதை வந்து ரொட்டேட் பண்ணணும். இந்த ஆங்கிளுங்கிறது கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து அந்த இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணணும். அடுத்து வந்து என்னென்னா im ரொட்டேட்டில் வந்து செகண்டாக இருக்க வந்து என்னென்னா அதே இமேஜ் அதுக்கடுத்து எந்த ஆங்கிளில் வந்து ரொட்டேட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒன்று ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்ஷன்னா அது வந்து எந்த மெத்தட், இப்போ ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து எந்த மெத்தட் படி அதை வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேர்டாக வந்து அதே வந்து இமேஜ் எந்த ஆங்கிள் எந்த மெத்தட் வித் அது வந்து பிபி பாக்ஸ், அதாவது எந்த மாதிரி வந்து அதை கிராப் பண்ணலாமா வேணாமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து கீழே வந்து இருக்கும். ஸோ 2 வேல்யூ கொடுக்கலாம். அதுக்கு வந்து லூஸ், இது வந்து டிஃபால்ட் வேல்யூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராப்புங்கிறது அந்த ரொட்டேட் பண்ண இமேஜை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம், அந்த ஃபோர்த்தாக இருக்கிற அந்த ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி. அதுக்கடுத்து தேர்டாக வந்து நீங்கள் வந்து நியரஸ்ட்டுங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிற வந்து எது அந்த ரொட்டேட்கான மெத்தட் வந்து இது ரெண்டு என்னென்னா. அதுக்கடுத்து வந்து பை லீனியர் அண்டு பை கியூபிக் அப்படிங்கிறது என்னென்னா அதை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான வேறு ஒரு மெத்தட்ஸ். ஓகேவா, இப்போ ஒவ்வொன்றா பண்ணி பார்க்கலாம். இப்போ MATLAB எடிட்டருக்கு போவோம். m rotate x1ங்கிறது இமேஜ். இதை வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஆன்டி கிளாக் அப்படின்னா ஒரு 10 டிகிரிக்கு நான் என்ன செய்கிறேன் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ண இமேஜை வந்து ஷோ பண்ணி காட்டணும். im show சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. ஸோ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இமேஜ் வந்து என்ன ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகி காட்டுது. சப்போஸ் வந்து இப்படி ரொட்டேட் ஆகணும்னா இப்படி ரொட்டேட் ஆகணும்னா நீங்கள் மைனஸ் கொடுக்கணும். டிஃபால்ட்டாக வந்து ரொட்டேட் வந்து இப்படி நடக்கும். ஸோ வந்து -10 கொடுத்தீங்கன்னா கிளாக் வைஸ் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேவா, கிளாக் வைஸ். அடுத்து என்னன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று நியரஸ்ட் இருக்கும், காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். இது டிஃபால்ட்டாக இருக்க மெத்தட் வந்து இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு லைட் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒவ்வொரு ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜிக்ஜாக் ஏற்படும். அந்த பிக்சலோட வந்து எட்ஜில் பாருங்கள் உங்களுக்கு ஜிக்ஜாக் இருக்கும். இது வந்து நான் நியரஸ்ட் மெத்தட் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான நியரஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரொட்டேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் எனக்கு இந்த மெத்தட் பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா வேறு மெத்தடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். ரன் பண்ண இமேஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி பாருங்கள், இதில் எந்த ஒரு ஜிக்ஜாக் இருக்காது. ஸோ ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா,
ஸோ அதுக்காக தான் வந்து அந்த தேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து ஃபோர்த் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதை வந்து நம்ம கிராப் பண்ண நினச்சோம்னா டிஃபால்ட்டாக இருக்கிற லூஸ் வந்து அது கிராப் பண்ணாது. ஸோ கமா கிராப் சேவ் பண்ணிக்கிறேன். எல்லாம் வச்சுங்க. இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்டிகுலர் பர்சன்டேஜில் வந்து என்ன ஆயிடுச்சு, அதை கவர் ஆகிற மாதிரி கிராப்பிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ரீசைஸ் இமேஜ் அதாவது ரொட்டேட் பண்ணிக்கலாம் பர்டிகுலர் இமேஜை வந்து. அதில் வந்து 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.